உணர்வாளர்களே, உணர்வாட்டிகளே, அனைவருக்கும் முதலில் குருவை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். வணங்கிய வணக்கத்தால் வணங்கி வணங்கி வணங்குபவன் எவனோ அவனே வணக்கத்திற்குரிய ஈசனாகிறான். வணங்குவது எங்கே? வணக்கத்திற்குரிய ஈசனை உணர்வது எங்கே? இதை சொல்லி கொடுத்தவங்க சர்க்குரு மகான் பரஞ்சோதி. அதன்படி வழி நடந்து வந்த ஏகாம்பர சாமி வழி நடத்தி உணர்த்தி எல்லோரையும் ஒன்றுபட வைத்தவர் ஏகாம்பர சாமி. அவருடைய ஐக்கிய தினம். ஐக்கியம்னா ஒன்றுபடுதல்னு அர்த்தம். எதோட ஒன்றுபடுதல்? பஞ்சபூதங்களினுடைய இயக்கத்தில், யூனிவர்ஸில் அப்படியே அவர் மட்டுமா ஒன்றுபடுறார்? எல்லாரும் தான் ஒன்றுபடுறா. எல்லாருக்கும் விழா எடுக்கிறாங்களா? எல்லாரோடையும் பேசப்படுறாங்களான்னா இல்லை. ஒரு சிலர் தான் ஐக்கிய தின விழாவை கொண்டாடுவாங்க. ஒரு சிலருக்கு தான். ஏன்? அவர்கள் எல்லோரிடமும் எல்லாவற்றிலும் ஐக்கியமாகிவிட்டார்கள். நிலம், நீர், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, ஆகாயன்னு, அது எல்லாத்தோடவும் ஒன்றுபட்டு விடுவது ஐக்கியம். எல்லாத்தையும் உணர்ந்து ஐக்கியமாகணும். எல்லாரும் தான் ஐக்கியமாகறான். அது பேர் மரணம். இது ஐக்கியம். காற்றோடும் நீரோடும் நெருப்போடும் மண்ணோடும் ஆகாயத்தோடும் அப்படியே ஒன்றுபட்டுருவாங்க. அவங்களுக்கு மரணம் உண்டா? இல்லை. மரணம் என்பது வேறு, ஐக்கியம் என்பது வேறு. ஐக்கியமாவது எல்லோராலும் முடியாது, ஒரு சிலர் தான். மரணம் எல்லோருக்கும் நிகழும். ஐக்கியம் ஒரு சிலருக்கு தான் நிகழும். ஒரு சிலரால் தான் முடியும். ஐக்கியப்பட முடியும், ஐக்கியமாக முடியும். எல்லோராலும் முடியாது. வணங்கக்கூடிய, எங்கே வணங்குவது என்று சொல்லிக் கொடுத்தவரும் மகான். எப்படி வணங்குவது என்று சொல்லிக் கொடுத்தவரும் மகான். எங்கே காண்பது என்பதை சொல்லிக் கொடுத்தவரும் மகான் தான். மூன்றையும் சொல்லிக் கொடுத்தவரும் மகான் தான். மகானை தவிர வேற கிடையாது. இதுக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார், ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவரும் அப்படிதான். அவருடைய குரு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுப்பா, நீ ஒரு சிலருக்கு தான் பார்த்து கொடுக்கணும்னாரு. அப்போவே அவர் சொன்னாரா, நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் இதுன்னு சொல்லிட்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து, யோவான் என்ற குரு கிட்ட. அவருடைய குரு யோவான். அதே மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு வெளியே வந்தார்? 12 வருஷம் கழிச்சு வெளியே வந்தார் ஜீசஸ். உபதேசம் வாங்கிட்டு போயிட்டு 12 வருஷம் கழிச்சு வெளியே வந்தவர். தொட்டானிக்கே குரு. ஆகையினால தான் அவருடைய குருக்கள் அவருக்கு அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. அதே போல பரஞ்சோதி மகானுக்கும் அவரை தொட்ட குரு தொட்ட உடனே சொல்லிட்டாரு, நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாதுப்பா, ஒரு சிலருக்கு தான் கொடுக்கணும், சோதிச்சு கொடுக்கணும்.
நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு வாதம் பண்ணிட்டு வந்துரு. ரெண்டாவது ஒரு ஞானி மகான் யாருன்னா பரஞ்சோதி. அவர் பேர் பரஞ்சோதியா? இல்லை. நான் எந்த மதத்திற்கும் சொந்தமில்லை, எனக்கு எல்லாம் ஒன்றுத்தான், எனக்கு மதம் கிடையாது, மதத்திற்கு அப்பாற்பட்டவன், மதி வேண்டும் மதம் வேண்டாம்னு சொன்ன ஒரு பரஞ்சோதி மகான். அதுலேருந்து வெளியே வந்து எனக்கு பரஞ்சோதி அப்படின்னு பேரை மாற்றிட்டார் கெசட்டில். அப்படியாப்பட்ட மகானுடைய சீடர் ஏகாம்பர சாமி. கடைசி சீடராக போய் சேர்ந்து தொட்டானிக்கே குருவாக மாறி தொட்டானிக்கே உபதேசம் கொடுத்தாரா? இல்லை, அவரும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் உபதேசம் கொடுத்தாரு. அப்படியாப்பட்ட குரு ஐக்கியமான தினம் இன்னைக்கு. உயர் உடை விரும்பேன், உயர் புகழ் விரும்பேன், உயர் உணவு விரும்பேன் இருந்த ஒரு பரஞ்சோதி மகான். அதே மாதிரி வந்தவர் ஏகாம்பர சாமி. எனக்கு முதல் குருன்னு சொல்லிக்கணும் அப்படின்னா ஏகாம்பர சாமி தான் சொல்லணும். அவர் காட்டலைன்னா எனக்கு பரஞ்சோதி மகானையும் தெரியாது. முதல் காட்டுந்து பாலயோகி. இவர் காட்டுந்து எங்களுக்கு பாலயோகியை பார்த்ததின் விளைவாக பரஞ்சோதி மகானை தொடர்பு ஏற்பட்டு பரஞ்சோதி மகான் மூலயமாக இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆகையினால இது லேசான ஒரு பயிற்சி இல்லை. அதனால தான் நசீமை கூட நான் போட சொன்னேன் பேனரில். யார் எங்கே உபதேசம் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் தெளிவு பெறணும், தேர்ச்சி பெறணும், சீராக இருக்கணும்னா குண்டலினி யோக மையத்துக்கு வாங்க. ஏன் அந்த தைரியம், அந்த துணிவு எப்படி வந்ததுன்னா, அந்த குண்டலினி சக்தி எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன பண்ணுது, நம்ம உடம்புல எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு உணர்ந்ததுனால வந்த அந்த தைரியம் எனக்கு இப்படி இந்த வாசகத்தை போட சொல்லிச்சு. மகானும் சொல்லியிருக்கிறார், கடத்தில் ஒரு இடத்தில், எந்த இடம்னு அவரும் சொல்லலை, கடத்தில் ஒரு இடத்துல, இந்த இடத்துல தான்ப்பா இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற சக்தியை தான் நான் தொட்டு எடுத்துன்னு வரேன், எடுத்துன்னு வந்து உங்களுக்கு நிறுத்துறேன் அப்படின்னு அவரும் சொல்லலை. ஏதோ தொட்டாரு, கொண்டு வந்தார், நிறுத்தினார், பாருப்பா கவனி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த சக்தி ஒரு இடத்துல இருக்கு, நானும் கேட்டுட்டு வரேன், போகிற இடத்துலலாம் கேட்டுட்டு வரேன். குண்டலினி சக்தி, நெற்றிய கவனி, உச்சிய கவனின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அந்த சக்தி நம்ம உடம்புல ஒரு இடத்துல இருக்கு. அது எந்த இடம் உங்களால் சொல்ல முடியுமா? அதை உணர்ந்தீர்களா, அறிந்தீர்களா என்று கேட்கிறேன். அவர்களுக்கு விளங்கலை. கோபம் மேலோங்கி வருகிறது குருமார்களுக்கு. உள்ளதை உள்ளபடி உள்ளவாறு உணர்ந்து சொல்லணும், பேசணும். முதல்ல உள்ளதை உள்ளபடி உணருங்க, அப்புறம் பேசுங்க. இந்த தவம்ன்றது சும்மா ஏதோ உணர்வு விருணுது குறுன்னு பார்க்குறதுல இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றுக்கும் எப்படி தவம் பண்ணணுன்றத பரஞ்சோதி மகான் சொல்லிட்டார். நெஞ்சில் யமபயம் போகணுமா, அதுக்கு எப்படி தவம் பண்ணணும்? மரண பயம் போகணுமா, எப்படி தவம் பண்ணணும்?
உன்னை நீ அறியணுமா? அதுக்கு எப்படி தவம் பண்ணணும், எப்படி பயிற்சி பண்ணணும்? உடல் வியாதிகளை சீர்படுத்துவதுக்கு எப்படி இந்த உணர்வை எப்படி கவனிக்கணும், எப்படி உள்ளே போய் பார்க்கணும்னு தவம் பண்ணணும் சொல்லிட்டு போயிட்டார். யாரு? ஜகத் மகாகுரு ஞானவல்லல் பரஞ்சோதி மகான். ஆனால் வழிமுறையை சொல்லி கொடுத்தாரே தவிர எப்படி எப்படி கவனிக்கணும்னு சொன்னாரா, நுணுக்கங்களை சொன்னாரா? இல்லை. உள்ள பாருப்பான்ட்டார். எப்படி உள்ள போவேன், எப்படி பார்ப்ப சொல்லிட்டாரு. அது ரொம்ப நெத்தியில் ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஓட்டை இருக்குப்பா, அது வழியாக உள்ளே போப்பா. உள்ளே போனோம். நெற்றிக்கு நேர் உள் நின்றதும் நேரான உட்பாறை உடைத்ததும் நெஞ்சிலே யமவாதை நீங்கினதும் நானே நானே நானே. உள்ள போய் பாரு. சாமி எப்படி சாமி உள்ளே போகிறது? நீங்கள் உள்ளே போன்றீங்க, அங்கே என்ன சாமி ஓட்டையாக இருக்குது? ஆமாம் இருக்கு, ரொம்ப சிறுசாக இருக்குது. மயிர்காலை விட சிறுசாக இருக்குது, 1000 மடங்கு சிறுசாக இருக்குது அந்த ஓட்டை. அந்த ஓட்டையை பார்க்கணுன்னா நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் யூகமாகவும் வேணும். அது வழியாக நீ உள்ளே போனீன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம், உள்ளதை உள்ளபடி அறியலாம். அது எட்டாதுன்னா எட்டுமா? எட்டாத தற்பரத்தை எட்டி எட்டி உட்புறமாய் உட்சென்று உற்று நோக்க அப்பறமும் இப்பறமும் ஏக பராபரமும் என்னுள் நான் அறிந்தேன். அவ்வளோ சீக்கிரம் எட்டுமா? எட்டாது, ரொம்ப கஷ்டம், ஏமாத்தம். கடவுள் சக்தியும் இந்த குண்டலினி சக்தியும் திருட்டு சக்திய, அது ஏமாத்தம், அலைகழிக்கும், கிடைக்காது. அப்படியாப்பட்ட ஒரு பயிற்சி இந்த பயிற்சி. இந்த உணர்வுல ஐக்கியமாகணும். சும்மா உட்கார்ந்தேன், சும்மா ஏதோ உணர்வு வந்தது, இங்கே மூக்கு நுனியில் வந்துடுச்சு, நெத்தியில் வந்துடுச்சு, ஏதோ விறுவிறுனுது குறுனுது நீ இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எதையும் அறிய முடியாது, உணரவும் முடியாது. உள்ள போய் பாரு. உள்ள போய் பார்த்தா தான்ப்பா தெரியும் எது எங்கெங்க இருக்குது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுது. உனக்கு உடம்பு உள்ள இருக்கிற பொருளையே நீ அறிய மாட்டேன்ற. நீ எங்கேருந்து மெய்ப்பொருள் அறிய போற? மெய்ப்பொருள் அறியணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுதான். அறிவால அறியறதுக்கு பேர் ஞானம். நினைப்பால பார்க்கறதுக்கு பேர் தியானம், தவம். நினைப்பால பார்க்கணும், அது தவம். அறிவால் அறியணும், அது ஞானம். என்னைக்கு நீ அறிவால் அறியறியோ அப்போ ஞானம் அடைஞ்சிருவேன். 1000 காலம் தவத்தை விட அரை நிமிட ஆராய்ச்சியே மேலானது. அரை நிமிஷம். நீ எத்தனை வருஷம் தவம் பண்ணி இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. என்ன வழியுதுப்பா? உடம்பு பூரா வழியும், பிசு பிசுன்னு இருக்கும். அதுக்கு தான் இந்த பயிற்சி வாங்கினா உச்சியில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது, உடம்புல எண்ணெய் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். கட்டளை. உபதேசம் வாங்கினவங்க உச்சியில் எண்ணெய் வைக்கக்கூடாது, உடம்புல எண்ணெய் தேய்க்கக்கூடாது. உடம்புல இருக்கிற எண்ணெய் வெளியே வரணும். நீ பண்ணுற தவம். சொல்லுவாங்க இந்த காலத்தில், உன்னை அடிக்கிற அடி உங்கள் அம்மா கொடுத்த எண்ணெய் உள்ளே இருந்து வெளியே வரணுண்டா அவன் உடம்புலன்னு. உண்மையா? உண்மை. இந்த தவத்தில் உன் உடம்புல இருக்கிற அந்த எண்ணெய் வெளியே வரணும்.
எண்ணெய் பூசி உணர்வாளர்கள் எண்ணெய் என்னைக்கு நீ உபதேசம் பண்ணி அணிலேருந்து நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, எண்ணெய் பூசிக்கூடாது, உச்சியில் எண்ணெய் வைக்கக்கூடாது. எண்ணெய் மேலுக்கு வரணும்பா, உள்ளக்கிற எண்ணெய் ஆயில் வரும். இந்த பயிற்சி நல்லா பண்ணவே முகம் எண்ணெய் வடியுதா இல்லையா? எண்ணெய் பசை வருதா இல்லையாப்பா ஜீவா? போனா லேசாக வருது. அப்போ நீ லேசாக பண்ணுற இல்லையா? நல்லா பண்ணிங்கன்னா உடம்புல எல்லா உடம்பு பூரா எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கும், எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருக்கும், எண்ணெய் பூசிக்கினுங்கிற மாதிரி இருக்கும். நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா மொச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இந்த எண்ணெய் பசை உடம்பு பூரா இருக்கும், எண்ணெய் தேய்ச்சி குளித்த மாதிரி இருக்கும், எண்ணெய் தேய்ச்சி விட்ட மாதிரி இருக்கும். அது நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா செய்யணும் வரும். அந்த பயிற்சி நெத்தியில் மட்டுமா இருக்கும் அப்படின்னா இல்லை, உடம்பு பூரா வரும் அந்த உணர்வு. நெத்தியில் இருக்கிற அந்த உணர்வு, அந்த காந்த சக்தி, அந்த விறுவிறுப்பு, அந்த குறுகுறுப்பு, உன்னுடைய காது, மூக்கு, கண், வாய், நெஞ்சுக்குழி, கை, விரல், கால் விரல், தொடை, இடுப்பு, உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த உணர்வு வந்து போகும்போது அந்த எண்ணெய் சுரக்கும். அந்த துவாரங்கள் வழியாக அந்த எண்ணெய் வெளியே வரும். எண்ணெய் வெளியே வந்து உடம்பு மீன் இருக்கும். சோப்பு போட்டு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா கையில் போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டாவே போதும், உடம்பு பளபளன்னு இருக்கும், மினுமினுன்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த தவத்தை நல்லா ஓங்கி பண்ணி நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வந்து அப்படி இருந்து தவந்த முகம் அப்படி எண்ணெய் வடிஞ்சிச்சுன்னா ஒரு துணியை மட்டும் எடுத்து நீ தொடச்சிட்டு முகத்தை பாரு. அப்போ தான் சோப் போட்டு கழுவின்னு வந்துட்டியாப்பா முகம்னு கேட்பாங்க. என்னப்பா சோப் போட்டு முகம் கழுவிட்டு வந்துட்டியா? இல்லையே. அப்போது அது எது காரணம்? உன் முகத்தையும் உடலையும் உன் சருமத்தையும் அது ஒழுங்குபடுத்தும். இந்த உணர்வு அப்பாற்பட்ட சக்தி, இந்த சக்திக்கு உண்டு குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தியில் இல்லாத சக்தி இல்லை. இது எல்லாத்தையும் பண்ணும். அதுக்காக அதை செய்யலாமா? செய்யக்கூடாது. இதுதான் குரு சத்திய வாக்கு வாங்கிக்குவாங்க. அப்படி செய்யக்கூடாது. தலைக்கு மீறி போகும்போது அப்போதான் அதை பயன்படுத்தணும். அதுக்கு இடையில என்ன துன்பம் வந்தாலும் அந்த சக்தியே நீ தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது எங்கள் குரு கொடுக்க வாக்கு மூலம் நாங்கள் கொடுத்த சக்தியை அதை மீற மாட்டோம். நல்லதுக்கு செய்வோம், கெடுதல் செய்யக்கூடாது. இந்த சக்தி லேசானது இல்லை, இந்த பயிற்சி லேசானது இல்லை. இது அற்புதமான பயிற்சி. உங்களை வழி நடத்தும், உங்களை ஒழுங்குபடுத்தும், உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். முதல்ல உங்கள் உடலை சீராக்குங்க முதல்ல, அதுக்கப்புறம் மற்றது. முதல்ல ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த உடம்பை சரி பண்ணிக்கணும். அப்போ இருக்கிறதான் உள்ளே இருக்கிற ஆண்டவன் ஒழுங்காக இருப்பார். முதல்ல இந்த ஆலயத்தை சரி பண்ணுங்க, உடலை சரி பண்ணுங்க, உடலை சீராக்குங்க. அப்புறம் உங்கள் எண்ணத்தை சீராக்குங்க. உடல் சீராக இல்லை, உங்கள் எண்ணம் சீராக இருக்காது. சீராக இருக்குமா? இருக்காது. கவனம் பூரா அதில் தான் இருக்கும். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இப்படி வலிக்குதே, இப்படி செய்யுதே, இந்த மாதிரி பெயின் இருக்குது, இந்த பக்கம் பெயின் இருக்குது, அந்த பக்கம் பெயின் இருக்குது. கவனம் பூரா அதில் தான் இருக்கும். இவங்க எண்ணம் எங்கேருந்து சீராகும்? உடலை சீராக்குங்க, ஒழுங்குபடுத்துங்க. அப்புறம் உள்ளத்தில் உள்ளதை உணருங்க. அதுக்கு என்ன வேணும்? குரு பக்தி வேணும். குரு தான் உங்களுக்கு கூட துணை. ஆகையினால தான் அறிவோம் நன்றாக குருவாக, குருவே துணை. குரு தான் உங்களுக்கு துணை கடைசி வரையில், வேறு யாரும் துணை கிடையாது.
நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் இதை தான் சொல்லிட்டு வரேன். குருவை தவிர வேறு யாரும் அவங்களுக்கு துணை கிடையாது. குரு வந்து உபதேசம் தொட்டுட்டாருன்னா அவங்கள கடைசி வரலாம் யாருன்னா குரு தான். அந்த குரு தான் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஒழுங்குபடுத்துவார். அந்த உருக்கத்தோடவும் அந்த உணர்வோடவும் விசுவாசத்தோடவும் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற தொல்லை போயிடும், நோய் போயிடும், கொஞ்ச நேரத்தில் போயிடும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் அந்த உருக்கத்தோடு அந்த உணர்வோடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா வித்தின் எ செகண்ட் பேசிகிட்டு இருக்கும்போதே விலகிடும். அனுபவத்தில் வரும்போது அது வழங்கும். அதனால இந்த உணர்வு லேசானது இல்லை. மற்ற இடத்துல மக்களை ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள். ஆராதாரம் என்பது எங்கே இருக்குதுன்னு தெரியல, தவறாக வழி நடத்துகிறாங்க. ஆராதாரம் மேலே இருக்குது, இது மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்பூரம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இது தான் ஆராதாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆராதாரம் இல்லை, 6 நிலைகள், அவ்வளோதான். அங்கே ஒன்றும் கிடையாது. அந்த நிலையை தெரிஞ்சுக்கலாம். 6 இடத்துல 6 விஷயங்கள், சில விஷயங்கள் அங்கே இருந்தால் சில உடல் நிலைகளை பற்றி, உடல் செயல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நிலை, அது அவ்வளோதான். ஆராதாரம் மேலே இருக்குது, அதுதான் ஆதாரம். ஆராதாரம் இந்த உடலுக்கு தாரமே அதுதான். அது சரியா இல்லை உடம்பு. உடம்புல எது நடந்தாலும் சரி, குறைபாடுகள் எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் நின்று அந்த இடத்துல அப்படி பண்ணால் அது எங்கே உனக்கு பிரச்சனையோ, முட்டியில் பிரச்சனையோ, முழங்காலில் பிரச்சனையோ, எங்கே பிரச்சனையோ, உடலில் எந்த உறுப்பில் எங்கே பிரச்சனையோ அங்கே போய் நின்று அங்கே தொட்டால் அது சரியாக போடும். இந்த உடம்புக்கு ஆதாரமே அதுதான். மேலே தொட்டால் கீழே சரியாக போடும். அது எங்கே தொடணும், எப்படி தொடணும்னு அதை பயிற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சு தெரிஞ்சு அதை பண்ணணும். கையை வச்சு தொடணுமா? இல்லை, அவரை எதிர்க்க உட்கார வச்சுட்டே பண்ணிடலாம். அவரை எதிர்க்க உட்கார வச்சுட்டே கை தொடாமே தொட்டு அவரை சரி பண்ணிடலாம். அதனால் இந்த பயிற்சி அவ்வளோ உன்னதமான பயிற்சி. பார்க்காம பார்த்து, தொடாமல் தொட்டு, அதுதான் ஆண்டவனை பார்க்கலாம். அதுதான் ஒரு பாட்டு கூட உண்டு, ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், நான் ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. ஆடாமல் ஆடணுமா, பாடாமல் பாடணுமா, ஆண்டவனை தேடணுமா? ஒருத்தி பாடுறா சினிமா பாட்டு, ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், நான் ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. அதனால அழுகின்ற உள்ளத்தை யார் தேற்றுவார்னு கடைசியில் பாடுறா. அதை யார் தேற்றுவார்? மெய்குரு தேற்றுவார். அவங்க அழுகின்ற உள்ளத்தை யார் தேற்றுவார்னா மெய்குரு தான் தேற்றுவார். குரு தான் தேற்றுவாங்க அவங்க அழுகின்ற உள்ளத்தை. அதனால குரு தான் மெயின். அதே மாதிரி தான் 2 பேர் புலம்பிட்டு போயிட்டான். மனவெழுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா. மாரியம்மா கிட்ட பார்க்கறாரு, துணி வெளுக்க மண்ணுண்டு, மணி வெளுக்க சாம்பார் உண்டு, மனவெழுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து அழுது புலம்புனார் ஒருத்தர். இன்னொருத்தர் தன்னையே அறிந்திட தெளிந்திட ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே,
ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலா. நிலவு போய் கேட்டு பாடியிருக்கிறார். நிலவும் சொல்லாது, மாரியாத்தாலும் சொல்ல மாட்டான். யாரா சொல்லுவா இவர் மனம் வெளுக்கிறதுக்கு? 2 பேருக்கும், அவரை தன்னை அறிவித்துக்கும் இவருக்கு மனம் வெளுக்கிறதுக்கும் யாரா வழி சொல்லுவாங்க? ஒரு சர்க்குரு, ஒரு மெய்குரு. ஒரு மெய்குருவும் சர்க்குருவும் நாடி இருந்தார்கள் என்றால் அவர்கள் மனம் வெளுத்திருக்கும், அவர் தன்னை அறிஞ்சிருப்பார். ஆகையினால மெய்குருவை நாடுங்கள், கண்டுபிடிங்க தேடி. மெய்குருவை நாடி அந்த நுணுக்கத்தை அறிந்து தெளிந்து தேர்ந்து பயன்பெறுங்கள், தெளிந்திடுங்கள். உங்களை நீங்கள் உணர்ந்திடுங்கள். உங்கள் உடல் நலமும் உளநலமும் நன்றாக சீராக நிலைத்திட ஒரு குருவை நாடி உணர்வை பெற்று உணர்வாயிருந்து உணர்வை உணர்ந்து அதில் தெளிந்து தேர்ந்திடுங்கள். தெளிந்து தெளிந்து தேர்வது ஞானம். அறிவின் அறிவால் தெளிவிலும் தெளிவாய் தேர்ந்தது ஞானம். ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உணர்வை உணர்வது உங்களின் அறிவு. உள்ளே போனோன்னு சொல்லிட்டேன். எப்படி உள்ளே போனோம்? நுட்பமாக போனோம், நுணுக்கமாக போனோம். அதுக்கு என்ன வேணும்? யூகம் வேணும், நுட்பம் வேணும், நுணுக்கம் வேணும், தந்திரம் வேணும். என்ன வேணும்? தந்திரமும் வேணும். தந்திரமும் நுட்பமும் யோகமும் அறிவும் நுணுக்கமும் இருந்தால் உன்னை நீ அறிஞ்சிடலாம், உள்ளே போயிடலாம். அது ஓட்ட இருக்குதா? இந்த உணர்வால் ஓட்ட போட முடியுமா? உள்ளே போக முடியுமானா போகலாம். அதை உணர்த்தியும் காட்டினேன். இந்த உணர்வால் ஓட்ட போட முடியும். யாருக்கு? குரு உபதேசம் பெற்ற ஒரு உணர்வாளருக்கு அதை உணர்த்தி காட்டினேன். யாரு? எதிர்க்கத்தான் உட்காந்துக்கிறார் அவர், நசீம். அவர் உடம்புல ஒரு கட்டி இல்லை, கொழுப்பு கட்டியாப்பா, சத்தமே வரல. ஆமாம். அதில் ஆப்ரேஷன் இல்லை, கத்தியில் இருக்குல்ல. ஆப்ரேஷன் இல்லாமல் உணர்வால் ஓட்டை போட்டு அதை சீர் செய்த காட்டிய அனுபவத்தில் உணர்த்தினேன். எதால்? நான் போய் தொட்டேனா அவரை? தொடலை. பார்த்தனா? இல்லை, பார்க்கல. ஆனால் தொட்டனா? தொட்டேன். பார்த்தனா? பார்த்தேன். பார்க்காம பார்த்து, தொடாமல் தொட்டு, அதில் ஓட்டை போட்டு அதில் இருந்த நீரை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை குணப்படுத்தினேன். பக்கத்தில் இருந்தா? இல்லை. எங்கோ ஒரு மூலையிலிருந்து இதை செய்ய முடியுமா? சொல்லிட்டாரு மகான். சில நுணுக்கங்களை உள்வைத்து அவர் சிலதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் உணர்ந்து அதை ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்து அதை செய்தும் காட்டினேன். செய்ய முடியும் என்பதை உணர்த்தியும் காட்டினேன். அதுதான் ஆராய்ச்சி, அதுதான் தவம். சும்மா உக்காந்துன்னு கண்ணை மூடிக்கின்னு ஏதோ விறுவிறுனுது குறுனுது நீ கவனிச்சுன்னு இருந்தாலும் ஒரு நாளும் நீ எதையும் தெரிஞ்சிக்க முடியாது, அறிஞ்சிக்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆராய்ச்சி அறிவு வேணும். உள்ளே போய் பார்க்கணும். உள்ளே போய் பார்த்தேன்னா எது எது எங்கே என்ன பண்ணுது. ஒரு வியாதி வருது உடம்புல, ஒரு வயிறு வலிக்குது, எந்த சைடு வலிக்குது, அந்த சைடு வலிக்குது. அப்படியா? ரொம்ப நேரமாக வலிக்குது. சரி, அப்படி உட்காரு பார்க்கலாம்.
அப்படின்னா உள்ளே போய் பார்த்து ஒரு வினாடியில் உள்ளே போய் பார்த்து சரி அப்படியா சரி போ பார்த்துக்கலாம் போ சரி அப்போ அப்படின்னு அந்த சொல்லுகிற வல்லமை, அந்த துணிவு, அந்த தைரியம், அந்த மனோ வலிமை எப்படிடா வரும் அப்படின்னா இந்த குண்டலினி தவத்தை நீ ஒழுங்காக பண்ணாதான். முறை தவறி பண்ண பிரயோஜனம் இல்லை. முறையோடு செய்யணும், ஒழுக்கமாக செய்யணும், நுணுக்கத்தோடு செய்யணும், நுட்பமாக செய்யணும். இந்த பயிற்சி இதுக்காக அப்படி இப்படி இருக்கணுமா? இல்லை, சாதாரணமாக இருந்து சாதாரணமாக செஞ்சு சாதாரணமாக போகணும். பில்டப்பே கூடாது. அப்படி பாடுறது, இப்படி முறுக்கிறது, வேஷம் கூடாது. விவேகம் வேணும். நுட்பமாக கவனிக்கணும். எல்லாத்தையும் அங்கேருந்து பார்க்கணும், அங்கேருந்து செய்யணும், அங்கேருந்து சாப்பிட்ணும், அங்கேருந்து நடக்கணும், அங்கேருந்து தூங்கணும். எல்லாமே அங்கேருந்து தான். எல்லாமே அங்கேருந்து நீ பண்ணியானா எல்லாமே உனக்கு விளங்கும். பயிற்சியை ஒழுங்காக பண்ணுங்க. இங்கு வந்து சில உடல் உபாதைகளோடு வந்திருக்கிறாங்க. அவங்க உடலை கவனிக்கிறேன் என்ன சேம் பார்க்குறீங்களா? சரி, போதும். ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக போகக்கூடாது. ரொம்ப நுணுக்கமாக போயிட்டு பேசி நீங்கள் சரியாக உணர்வை கவனிங்க. உணர்வை எல்லோருக்கும் சந்தோஷம், எல்லோருக்கும் என் நல்லாசி. சந்தோஷம்.